நான் ஒரு ராஜ பணியில் இருக்கிறேன். நான் ராஜாவின் சேவையில் இருக்கிறேன். நான் ஏன் பயப்பட வேண்டும் என்று விசுவாசத்துடனும் தைரியத்துடனும் ஆப்பிரிக்கா சென்று உழைத்த மிஷனரி மேரி ஸ்லெசரின் வாழ்க்கை வரலாறு. இன்றைய நைஜீரியா அன்று கலாபார் நதி என்று அழைக்கப்பட்டது. மனிதர்கள் மனிதர்களாகவே இல்லை. வாழ்க்கைக்கான சட்டம் இல்லை, வாழ்க்கை முறையும் இல்லை. மூட பழக்க வழக்கங்கள் மலிந்து கிடந்தன. அந்தோ பரிதாபம்! இரட்டை குழந்தைகள் பிறந்தால் அவை தீய சக்திகள் மூலம் பிறந்தது என்ற அறியாமையின் இருள் சூழ்ந்த காலம். அந்த இருளை நீக்க இயேசுவை அறிமுகம் செய்து ஆப்பிரிக்காவின் வெள்ளை ராணி மா என்று அழைக்கப்படும் மேரி ஸ்லெசர் 1848 ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி ஸ்காட்லாண்டில் பிறந்தார். குடும்ப கஷ்டத்தை புரிந்து கொண்டு இளம் வயதில் வேலைக்கு போக ஆரம்பித்தார். காட்சி 1. மேரியின் வீட்டில் மேரியும் அவள் அம்மாவும். மிஷனரி பத்திரிகை வந்திருக்குமா? அதில் மிஸ்டர் ஆண்டர்சன் மற்றும் மிஸ்ஸஸ் ஆண்டர்சன் கலாபாரில் உள்ள டியூக் டவுனில் வசிக்கின்றனர். இவர்கள் அங்கே உள்ள மக்களை சந்தித்து ஓய்வு நாள் ஆராதனை நடத்துகிறாங்களாம். அது மட்டும் இல்லை, அங்கே டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு கூட ஒருத்தரை வச்சுருக்காங்களாம். ஆனால் அந்த டிரான்ஸ்லேட் பண்ணுறவர் தனக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் தான் டிரான்ஸ்லேட் பண்ணுறாராம். அந்த அந்நிய ஜனங்கள் மத்தியில் மிஸ்டர் ஆண்டர்சன் மற்றும் மிஸ்ஸஸ் ஆண்டர்சனை தேவன்தான் உபயோகப்படுத்தணும், அதற்காக ப்ரேயர் பண்ண சொல்லி பத்திரிக்கையில் எழுதியிருக்காங்கம்மா. நானும் ஒரு மிஷனரியாக போக வேண்டும் அம்மா. அதுவும் ஆப்பிரிக்கர் மத்தியில் ஊழியம் செய்ய போகணும். சண்டேல சண்டே ஸ்கூல், பைபிள் கிளாஸ் மற்றும் சர்ச்சுக்கு போகிறேன். ஆனால் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிறத விட ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குமா. அம்மா, நான் ஆப்பிரிக்காவில் உள்ள கலாபரில் ஊழியம் செய்ய போகட்டுமா? பத்திரிகையில் ஆப்பிரிக்கா காலநிலையை சமாளிக்க பரந்த தோல் உள்ளவர்களும் பலகாரத்தனமான திடவங்களும் அம்மா உழைக்க வரும்படி எழுதியிருக்கு. நானும் மிகச்சிறிய பெண், பலமில்லாமல் இருக்கிறேன். நான் ஒரு மிஷனரியாக போக முடியுமா அம்மா? மேரி, நீ ஜெபத்தோடு மிஷனரி போர்டுக்கு லெட்டர் எழுதுமா. எல்லாமே கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கும். சரிம்மா. அம்மா கூறியபடி ஜெபத்தோடு மிஷன் போர்டுக்கு கடிதம் எழுதினாள் மேரி. அதற்கு பதில் வரும் வரை மேரி சும்மா இருக்கவில்லை. அருகே வசித்து வந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஓய்வு நாள் பள்ளி பாடங்களை சொல்லிக் கொடுத்தாள். சர்ச்சுக்கு வரும்படி தெருவில் சென்று மக்களை அழைத்து வந்தாள். ஒரு நாள், சர்ச்சுக்கு வாங்க. ஹே கேரட், இங்க என்ன பண்ற? இந்த மாதிரிலாம் இங்க வந்து ப்ரீச் பண்ணக்கூடாது, மரியாதையா ஓடி போயிடு. என் பேரு கேரட் இல்ல, என் பேரு மேரி. இப்போ நீ இங்க இருந்து போலனா என் கையில இருக்க கல்லை வச்சு உன்னை நான் அடிப்பேன். மரியாதையா போயிடு. நான் எதற்கும் அசைய மாட்டேன். நீயும் நண்பர்களும் என்னுடன் சர்ச்சுக்கு வாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? சவாலுக்கு நீங்க ரெடியா? என்கிட்டயே சேலஞ்சா? மரியாதையா போயிடு. ஏசப்பா, எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. இவர்களிடமிருந்து என்னை காப்பாற்றுங்க ஏசப்பா. நீங்க எனக்கு தந்தது பயமுள்ள ஆவி அல்ல, அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்துருக்கீங்க. நீங்க எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. இந்த மாதிரி தைரியமான பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. வா, நம்ம சர்ச்சுக்கு போகலாம். என்னது, சர்ச்சுக்கா? ஆமாம், சர்ச்சுக்கு. தேங்க்யூ ஜீசஸ். ஆம், இயேசு ராஜாவின் சேவையை செய்யும் மேரி எதற்கும் பயப்பட்டதில்லை. சிறிது நாட்கள் சென்றது. மேரியின் ஆசையை மிஷன் போர்டு ஏற்றுக்கொண்டது. 1876 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி தனது 28வது வயதில் எத்தியோப்பியா என்ற பெயர் கொண்ட நீராவி கப்பலில் 1 மாதம் பயணம் செய்து டியூக் டவுனில் உள்ள கலாபாருக்கு வந்து சேர்ந்தாள் மேரி. காட்சி 3. டியூக் டவுனில் உள்ள மிஸ்டர் ஆண்டர்சன் வீட்டில் மேரி. Hello Mary, welcome to Africa. How are you? ஹலோ மிஸ்டர் ஆண்டர்சன். ஹலோ மிஸ்ஸஸ் ஆண்டர்சன். உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க தங்கியிருக்கிற இந்த வீடு ரொம்ப அருமையா இருக்கு. சரி, வாங்க வீட்டுக்குள்ள போலாம். மேரி மிஸ்டர் ஆண்டர்சன் வீட்டில் தங்கினாள். மிஷன் வீட்டில் ஒருவரும் சும்மா இருக்க முடியாது.
காலை 6 மணிக்கெல்லாம் எழுந்து விடுவார்கள். அன்றைக்கு செய்ய வேண்டிய வேலையை மிஸ்ஸஸ் ஆண்டர்சன் அவர்களுக்கு பிரித்து கொடுப்பார்கள். வீட்டு காரியங்களை கவனிப்பதற்கு 2 பெண்மணிகள் கூடவே இருந்தனர். மேரி, உன்னுடைய வேலை டெய்லி அதிகாலையில் எழுந்திரிச்சு அங்கே இருக்கிற பெல் அடித்து எல்லாரையும் ப்ரேயருக்கு எழுப்பணும். ஓகேவா? சரிம்மா, நான் செய்கிறேம்மா. காலையில் 5 மணிக்கு முதல் பெல்லும், 6 மணிக்கு 2வது பெல்லும், 7 மணிக்கு 3வது பெல்லும் அடிக்கணும். ஓகேவா? ஓகேம்மா, நான் செய்கிறேம்மா. என்ன இந்த பொண்ணு இன்னும் எந்திரிக்கவே இல்லை? மேரி, என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்க? எனக்கு இப்படிலாம் இருந்தால் பிடிக்காது. எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும். இன்னைக்கு உனக்கு சாப்பாடு கிடையாது, போ. சாரிம்மா, இனிமே இப்படி செய்ய மாட்டேம்மா. அதன் பிறகு மேரி காலையிலிருந்து மாலை வரைக்கும் மும்முரமாக வேலை செய்ய ஆரம்பித்தாள். இவ்வாறு மேரி டியூக் டவுனில் மிஸ்டர் ஆண்டர்சன் வீட்டில் தங்கி உதவிகள் செய்து வந்தாள். அங்கு அநேக கலாபார் பெண்கள் வருவார்கள். அவர்கள் மேரியையும் அவள் வைத்திருந்த பொருட்களையும் ஆச்சரியமாக பார்த்தார்கள். கலாபார் பெண்களுடன் பேசி அவர்களுடைய பாஷையை கற்றுக்கொண்டாள் மேரி. அவ்வப்போது வேதாகமத்தில் உள்ள வசனங்களை வாசித்து ஆண்டவரை பற்றி அவர்களுக்கு சொல்லுவாள். ஏன் இந்த டியூக் டவுன் பட்டணம் இவ்வளவு அசுத்தமாக இருக்கிறது? எங்கே பார்த்தாலும் சிரங்கினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், தாய்மார் மூட பழக்க வழக்கத்தினால் பிறந்த குழந்தைகள் 1 வருடத்திற்குள்ளேயே மரித்து போகின்றனர். இங்கே இருக்கிற பெண்களிடம் எவ்வளவுதான் பேசினாலும் காது கொடுத்து கூட கேட்பதில்லை. ஏசப்பா, உங்களை மாதிரி பொறுமையா இருக்க எனக்கு கற்றுக் கொடுங்க ஏசப்பா. மேரி 1879ஆம் ஆண்டு ஜூன் மாதம் விடுமுறைக்கு தன் தேசமாகிய ஸ்காட்லாந்திற்கு வந்து சேர்ந்தாள். விடுமுறை முடிந்த பிறகு டியூக் டவுனிலிருந்து சுமார் 2 மைல் தூரத்தில் உள்ள ஓக்கோயிங் என்ற கிராமத்தின் முழு பொறுப்பும் அவள் வசம் வந்தது. கேனி என்கிற ஆப்பிரிக்க பெண்ணும் சில ஆப்பிரிக்க குழந்தைகளும் மேரியுடன் சென்றார்கள். அந்த கிராமத்தில் மூட பழக்க வழக்கங்கள் நிறைந்திருந்தன. இரட்டை குழந்தைகள் பிறந்தால் அது பிசாசினால் பிறந்த குழந்தை என்ற மூட நம்பிக்கையும் இருந்தது. இரட்டை குழந்தைகளை கொன்று விடுவர், தாயை ஊரை விட்டே அனுப்பிவிடுவர். காட்சி 4. ஒக்கோயிங்கில் உள்ள மேரியின் வீட்டில் ஒரு நாள். யார்? அம்மா அம்மா அம்மா, என்னை காப்பாத்துங்கம்மா, என்னை காப்பாத்துங்கம்மா. என்னம்மா ஆச்சு? ஏன் இப்படி ஓடி வர? கையில 2 குழந்தைகளை வேற வச்சிருக்கே, என்னாச்சு? பொறுமையா சொல்லு. அம்மா, எனக்கு ரெட்டை குழந்தை பிறந்திருக்குமா. இந்த ஊர்ல ரெட்டை குழந்தை பிறந்தா எல்லாருக்குமே பயம்மா. ரெட்டை குழந்தை பிறந்தா அதுக்கு விஷத்தை கொடுத்து அதை கொன்னுடுவாங்கம்மா. அது பிசாசு பிடிச்சதுன்னு சொல்லுவாங்கம்மா. அது பெற்றெடுத்த தாயும் ஊரை விட்டே வெறுடிவாங்கம்மா. எப்படியாச்சும் என்னை காப்பாத்துங்கம்மா. சரிம்மா, நீ பயப்படாத, நீ அழாத, நீ அங்க போ, வா. யார் நீங்க? அவங்க வெளிநாட்டம்மா, அவங்கள வெளியே அனுப்பிச்சுடுங்க. அவங்கள நான் அனுப்ப மாட்டேன். உங்களுக்கு அவங்களையும் அவங்க பிள்ளையும் பார்த்து பயமா இருந்தா விட்டுடுங்க. எங்களுக்கு அவங்கள பார்த்து பயம் கிடையாது. நாங்க அவங்கள பாதுகாக்கிறோம். அவங்கள வெளில அனுப்புங்க, நாங்க கொலை செய்யணும். இப்போ இங்க இருந்து போறீங்களா இல்ல என்னுடைய துப்பாக்கி எடுத்துட்டு வரட்டுமா? இவ்வாறு இரட்டை பிள்ளைகளையும் அவர்களின் தாயையும் காப்பாற்றினாள் மேரி. அது மட்டுமல்ல, அந்த கிராமத்தில் யாராவது மரித்தால் அந்த மனிதனை சுற்றி உட்கார்ந்து அவன் பெயரை காதில் சொல்லி கத்துவார்கள். கண்களில் மிளகை அரைத்து பூசுவார்கள். மூட பழக்க வழக்கங்கள் நிறைந்த அந்த கிராமத்தை காப்பாற்ற போராடினாள் மேரி. இந்த சமயத்தில் ஓக்கோயிங் கிராமத்தின் தலைவர் ஈதோம் நோய்வாய்ப்பட்டார். காட்சி 5. ஓக்கோயிங் தலைவன் ஈதோம் வீட்டில் ஈதோமும் அவருடைய தங்கை இமியும். இப்போ எப்படி இருக்கீங்க இதோம்? நாளுக்கு நாள் வலி அதிகமாகிக்கிட்டே இருக்கு இம்மி. சீஃப், உங்களுக்கு சாபம் வந்திருக்கு. அவாசி உங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்கு சீஃப். எல்லாத்துக்கும் சாபம் காரணம் இல்லை, நீங்கள் குடிக்கிறீங்களே அதுதான் காரணம். அப்படி சாபம் இல்லைன்னா அவாசி எனக்கு காட்டும்.
இம்மி எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வாயேன். இதோ கொண்டு வரேன். இதோ. ஆமாம், என்னோட நோய்க்கு ஏதோ காரணம் இருக்குன்னு சொன்னீங்களே, அபாசி உங்களுக்கு என்ன காட்டுச்சு? அபாசி எனக்கு என்ன காட்டுச்சுன்னா, ஒரு வெள்ளைக்கார பெண் நம்ம கிராமத்தில் ரெட்டை குழந்தைங்களுக்கு உதவி செய்கிறாங்க, அதுதான் இந்த சாபத்துக்கு காரணம்னு காட்டுச்சு. வெள்ளைக்கார பெண்ணா? ஆமாம், உங்களுக்கு மொத்தம் 2 சாபம் இருக்கு சீஃப். ஒன்று அந்த வெள்ளைக்காரம்மா, இன்னொன்று அந்த ரெட்டை குழந்தைங்க. ஆனால் அந்த வெள்ளைக்கார பெண் நிறைய உதவி செய்கிறாங்க. நம்ம கிராமத்து பிள்ளைங்களுக்கு படிக்க சொல்லித்தராங்க, அவங்களோட வேதாகமத்தை சொல்லித்தராங்க, வர்த்தகம் எப்படி பண்ணணும்னு சொல்லித்தராங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட மெடிசன் கூட இருக்குது சீஃப். மெடிசனா? அப்படின்னா என்ன? வியாதி உள்ளவர்களுக்கு அந்த மெடிசனை கொடுக்குறாங்க. அதை கொடுத்தோடனே அவங்க அதை சாப்பிட்டு உடனே குணமாயிடுறாங்க. ஒரு சில சமயம் காயம் பட்டிருந்தா அந்த காயத்து மேலே பூசுகிறாங்க, அதை பூசினாலும் உடனே குணமாயிடுது சீஃப். இதெல்லாம் நம்ம தெய்வத்துக்கு பிடிக்காது சீஃப். நீ வா போகலாம். இந்தாங்க, இதோ சாப்பிடுங்க. என்னது இது இம்மி? நான் உங்களுக்காக ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க, எல்லாம் சரியாயிடும். இந்த ஊருக்கு வெள்ளைக்காரங்க தலைவராக இருந்தால் நல்லா தான் இருக்கும் போல. இம்மி இங்க வா. இப்போ நீ என்ன சொன்ன? வெள்ளைக்காரங்கள தலைவர்களாக இருந்தால் நல்லா இருக்குமா? எங்க அவங்கள இங்க கூட்டிட்டு வா. இதோ கூப்பிட்டு வரேன். இதோ. யாருமா நீங்க? இங்க என்ன பண்றீங்க? ஏதோ ரெட்டை குழந்தைங்களை காப்பாத்தி வச்சிருக்கீங்களாமே. ஆமா, அந்த குழந்தைங்க எங்க கிட்ட தான் இருக்காங்க. அவங்கள நாங்க தான் பாதுகாக்கிறோம். அவங்க நம்ம பாஷையிலே பேசுறாங்களே, ஆசிரமாக்கே. ரெட்டை பிள்ளைங்க எல்லாம் டெவில் சில்ட்ரன் கிடையாது. அவங்க எல்லாருமே தேவனால ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் தான். அவங்கள பார்த்து பயப்படணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நானும் அவங்கள பார்த்து பயப்பட மாட்டேன். நான் அவங்கள நேசிக்கிறேன். அது மட்டும் இல்லை, நான் உங்கள் கிராமத்துக்கு வந்ததே உங்கள் பிள்ளைங்களுக்கு படிக்க கற்றுக் கொடுக்கவும் மெடிசன் கொடுத்து ஹெல்ப் பண்ணவும் தான். மெடிசனா? நீ வச்சிருக்கியா? ஆமா, இருக்கு. அது எங்ககிட்டயே இருக்கு. ஏய், தொடாத. இல்ல, அவங்க உதவி பண்ண. என்னால உதவ முடியும். நீங்க உதவி பண்ணுங்கம்மா. என்னோட மெடிசன் பாக்ஸ் எடுத்து. இப்போ எப்படி இருக்கீங்க தோம்? இப்போ எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல. சீஃப், என்ன செய்றீங்க? நீங்க செய்யறது தவறு சீஃப். இத்தனை நாளா நான் நீங்க கொடுத்த மருந்தையும் உங்க ஆலோசனையும் தான் நான் கேட்டுட்டு இருந்தேன். ஆனா எனக்கு வலியிலேருந்து சுகமே கிடைக்கல. ஆனா இவங்க கொடுக்குற மருந்தால தான் எனக்கு என்னோட நோயிலேருந்து சுகம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து போங்க. இப்போ எப்படி இருக்கீங்க தோம்? இப்போ எனக்கு உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல இம்மி. அம்மா, உங்கள் கடவுள் தான் என் ப்ரேயரை கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேம்மா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஜீசஸ். உங்கள் கிராமத்தில் நிறைய மூட பழக்க வழக்கங்கள் இருக்குது. அதுலேயும் ரெட்டை குழந்தைங்க பிறந்தா சாபம்னு நினைக்கிறீங்களே, இதை எல்லாத்தையுமே நம்ம மாற்றணும் இம்மி. இது மட்டும் இல்லைம்மா, என்னோட வாங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் நான் காட்டுறேன். எங்கள் ஊரில் இன்னொரு பழக்கமும் இருக்குது. யாராவது ஏதாவது தவறு செஞ்சுருந்தா அவங்களுக்கு சூடான எண்ணெய் பரிசோதனைன்னு ஒரு பரிசோதனை பண்ணுவாங்கம்மா. உணவில் விஷத்தை கலந்து அவங்க செத்துட்டாங்கன்னா, அவங்க தவறு செஞ்சுருக்காங்கன்னோ, அவங்க பிழைச்சாங்கன்னா அவங்க நல்லவங்களும் நம்புவாங்கம்மா. ஓ இயேசுவே, உணவில் விஷத்தை கலந்து கொடுப்பாங்களா? அப்படி கலந்து கொடுத்தா யாராக இருந்தாலும் மரித்து தானே போவாங்க. ஆமாம்மா, இதில் பலர் பேர் மரித்து போயிருக்காங்கம்மா. இதுலேருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை வேணும்மா. கவலைப்படாதீங்க இம்மி, நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். கண்டிப்பாக ஆண்டவர் இதுலேருந்து அவங்களுக்கு விடுதலையை தருவாங்க. அம்மா, உங்களால் என் நோய் குணமானது மட்டும் இல்லாமல் என் மனசுக்கும் இப்போ ஒரு தெளிவு கிடச்சிருக்கு. இனிமே இந்த மருந்தெல்லாம் வியாபாரிங்க கிட்டேருந்து நான் வாங்க மாட்டேன். அன்றிலிருந்து தினமும் மேரி ஈதோமை கவனித்து வந்தாள். ஈதோமிற்கு தேவையான எல்லா மருந்துகளையும் அவள் கொடுத்தாள். ஈதோமின் உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக சரியானது. அது மட்டுமல்ல, ஈதோமின் மனதும் மாறியது.
ஈதோமின் மாற்றத்தை கண்ட தலைவன் மிகுந்த கோபமடைந்தான். ஈதோமை கொல்ல முடிவு செய்தான். ஒரு நாள் தலைவன் நடந்து செல்கையில் மேரியுடன் இருந்த கேனி அந்த ஊர் பிள்ளைகளுக்கு ஓய்வு நாள் பள்ளி பாடல்களையும் வேத வசனங்களையும் சொல்லித் தருவதை பார்த்தான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எல்லா இடத்துலையும் இந்த வெள்ளைக்காரங்க தான் இருக்காங்க. இவங்களுக்கு ஏதாவது ஒரு வழி செய்யணும். முதல்ல இவங்களை ஒழிச்சு கட்டணும். இவங்களை ஒழிச்சு கட்டினாதான் சரி வரும். மிகுந்த கோபம் அடைந்த தலைவன் ஈதோமை கொல்ல முடிவு செய்தான். எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று திட்டம் போட்டான். காட்சி 7. ஈதோமை கொலை செய்யும் நோக்கத்தில் ஈதோமின் வீட்டிற்கு வருகிறான் தலைவன். சீஃப்க்கு கொண்டு போறீங்களா? ஆமா. கொடுங்க, நான் கொடுக்குறேன். இல்லை, எப்பவுமே நான் தானே கொண்டு போவேன். இல்ல, தலைவர் கூட கொஞ்சம் பேசணும். கொடுங்க, நான் கொடுக்குறேன். சரி, இந்தாங்க. சீக்கிரம் எடு, கலக்கு. நல்லா நல்லா. வா வா, கொடுக்கலாம். சீஃப், இதை சாப்பிடுங்க. இதோ 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 சகோதரரே, உங்களுக்கு என்ன ஆச்சு? என்ன பண்றது? அந்த வெள்ளைக்காரமாவை கூப்பிடும். மேரிமா, மேரிமா, என்னாச்சு நீ? ஏன் இப்படி ஓடி வரீங்க? இதோவுக்கு உடம்பு சரியில்லைம்மா, அவர் செத்துட்டு இருக்காரு. சரி வாங்க எம்மி போலாம். கேனி, என்னோட மெடிசன் பாக்ஸ் எடுத்துட்டு வா. இதோ உங்களுக்கு என்ன ஆச்சு? எல்லாம் நீங்க கொடுத்த மெடிசன் தான். சீஃப் செத்துக்கிட்டு இருக்காரு. அபாசி அவருக்கு தண்டனை கொடுத்துருக்கு. நான்சென்ஸ். அவங்கள உதவ விடுங்க. நீங்க கிராமத்துக்கு தலைவரா இருக்கீங்களே, நல்லதே நினைக்க மாட்டீங்களா? இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழி தான் இருக்கு. அபாசி எனக்கு என்ன காட்டுச்சுன்னா, பக்கத்து கிராமத்துல கியூ மக்களால தான் நம்ம கிராமத்துல இந்த சாபம் வந்திருக்கான். நம்ம என்ன பண்றோம்? இங்க வா. நம்ம கிராமத்தில் இருக்க பலமானவர்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு எக்யூ கிராமத்துக்கு போ. அங்கே இருக்கிற மக்களை சிறைப்பிடிச்சு கொண்டு வா. அவங்கள நரபலி கொடுத்தாதான் இந்த சாபம் தீரும். இதுதான் அப்பாசியோட கட்டளை. புரிஞ்சதா? இப்போ எப்படி இருக்காருமா? அவரோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குமா? என்ன இது? இதுல ஏதோ பாய்சன் கலந்திருக்கு. இமி, இதை யார் சாப்பிட்டா? இதுவும் தான்மா சாப்பிட்டாரு. நான் தான் செஞ்சேன். ஆனால் அந்த சீஃப் தான் கொண்டு வந்து கொடுத்தாரு. இதுல நீங்க தானே பாய்சனை மிக்ஸ் பண்ணீங்க. நான் பாய்சன் கலக்கல. இது அவரோட நல்லதுக்காக தான் செஞ்சேன். எங்க கிராம மக்களை காப்பாத்துறதுக்காக தான் செஞ்சேன். உங்களால தான் இதுவும் இந்த நிலைமையில இருக்காரு. நீங்க பண்ணது பெரிய தப்பு. இங்க வாங்க, இவளை கட்டி போடுங்க. நான் சொல்ற வழிக்கு வெளியே விடாதீங்க. இப்போ இங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னா, இதோ இறந்து கொண்டு இருக்காரு. அவரோட குடும்பத்தினர் நீங்கள் எல்லாரும் அவரை சூழ்ந்து நில்லுங்க. அவர் இறந்துட்டாருன்னா அவரோட குடும்பத்தினரும் சேர்ந்து அவரோட மறிக்கணும். அதாவது அவங்களையும் நரபலி கொடுக்கணும். ஏசப்பா, இதோ மறிச்சா அவர் கூட சேர்ந்து அவருடைய குடும்பத்தினர் அனைவரையுமே இவங்க இறக்க நேரிடுமே. ஏசப்பா, அது மட்டும் இல்லை, எக்யூட்ரை மக்களையும் பிடித்து கொண்டு வந்து அவங்களையும் நரபலி செலுத்திடுவாங்களே. இவங்க மறுபடியும் பழைய நிலைமைக்கே போயிடுவாங்களே. ஏசப்பா, இப்படி ஒரு சந்தர்ப்பம் இங்க நடக்கவே கூடாது. ஏசப்பா, உதவி செய்யுங்க. ஏசப்பா, இந்தாங்க, எக்யூப் மக்களை கூட்டிட்டு வந்துட்டேன் நான். நல்லது பண்ணியிருக்க.
தலைவரே, எக்யூ மக்களை சிறப்பிடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. நீங்க நரபலிக்கான எல்லா ஆயத்தத்தையும் பண்ணுங்க. இந்த எக்யூ மக்களால தான் நம்மளோட கிராமத்துக்கு இவ்வளோ சாபமும் நடந்திருக்கு. இல்லை இல்லை, நாங்கள் எதுவும் பண்ணலை. நாங்கள் யாரையும் சபிக்கலை. நீ சபிக்கலைன்னா ஏன் நீ பயப்படுற? நீ சபிச்சா இங்கேயே இறந்துடுவ. இதை இவனுக்கு கொடுங்க. நிறுத்துங்க. நீங்க செய்யறது ஒரு பெரிய தப்பு. முடியாது. அப்ப நீயே இதை சாப்பிடு, எல்லாம் சரியாயிடும். சாப்பிடு. ஏசப்பா, எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. இதை சாப்பிடு. என்ன பண்றீங்க நீங்க? இங்க இனிமே ஒரு உயிர் கூட போகக்கூடாது. பெண்களை கொலை செய்யறது, ரெட்டை பிள்ளைகளை கொலை செய்யறது, நரபலி கொடுக்கறது, இதெல்லாம் இங்க இனிமே இருக்கவே கூடாது. தப்பு செஞ்சவங்கள நியாயம் விசாரிச்சு தான் தண்டனை கொடுக்கணும். தலைவரே, என்ன செய்றீங்க? இது தவறு. நம்ம தெய்வத்துக்கு இது பிடிக்காது. நம்ம எல்லாரையும் கடவுள் தண்டிக்க மாட்டாங்க. நம்மளுடைய ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறாங்க. அப்படி நேசிக்கலனா அது கடவுளே இல்லை. ரெட்டை குழந்தைங்க பிறந்தா சாபம்னு சொல்றீங்களே, அதே ரெட்டை குழந்தைகளை தான் நான் என்னுடைய வீட்டில் வச்சிருந்தேன். என் மேல எந்த சாபமும் வரலையே. என் தேவன் என்னோட இருக்கிறாரு. அவர் என்னை பாதுகாக்கிறாரு. என்னுடைய பாவங்களை சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்தாரு. உங்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் அவர் ஒருத்தரால மட்டும்தான் மன்னிக்கவும் முடியும், மாற்றவும் முடியும். நீங்க அவரை தேடுங்க. அப்பொழுதுதான் உங்களால உண்மையான வெளிச்சத்தை கண்டு கொள்ள முடியும். உங்களுக்கு இதுல இருந்து ஒரு விடுதலையும் கிடைக்கும். நான் சொல்றத நல்லா கேளுங்க. நீங்க சொல்றது கரெக்டு தாம்மா. அந்த ரெட்டை பிள்ளைங்க இவ்வளோ நாள் உங்க வீட்டில் தான் இருந்தாங்க. அப்போ உங்களுக்கு எந்த சாபமும் வரல. இவ்வளோ சடங்குகள் செஞ்சோம், என் வீட்டில் சமாதானம் இல்லை. உங்க கடவுள் தாம்மா உண்மையான கடவுள். என்னை மன்னிச்சிடுங்கம்மா. என்கிட்ட மன்னிப்பு கேட்காதீங்க, ஏசு கிறிஸ்து கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அவர் தான் நம்மளை மன்னிக்கிற தெய்வம். சில ஆண்டுகளுக்கு பிறகு நல்ல சாலைகள், கண்ணியமான ஆடை அணிந்த ஜனங்கள், காட்டு மிராண்டித்தனம் இல்லை, இரட்டை பிள்ளைகளை கொல்வது இல்லை, தலைவர்கள் மரிக்கும்போது மனைவிகளையும் அடிமைகளையும் கொல்வது இல்லை, குப்பையும் அசுத்தமும் நிரம்பி வழிந்த இடம் இப்பொழுது சுத்தமாக காட்சியளிக்கின்றது. பயங்கர வியாதியோ காணப்படவில்லை. அமைதியாக அவரவர் வேலைகளை கவனிப்பதும் மிகவும் அழகாக இருக்கின்றது. 36 ஆண்டுகள் மிஷனரியாக பணியாற்றிய மேரி சரீரத்தில் மிகவும் பலவீனமடைந்தாலும் பகல் முழுவதும் ஜெபம் செய்வதிலும், பொழுது விடிந்ததும் சுமார் 5 மணி நேரம் வேதத்தில் ஒவ்வொரு வார்த்தையாக நிறுத்தி வாசித்து அவற்றின் ஆழமான கருத்துக்களை எண்ணி தியானிப்பார். மேரி உபயோகித்த வேதாகமம் தண்டி பட்டணத்தில் பத்திரமாக வைக்கப்பட்டுள்ளது. 1915ஆம் ஆண்டு ஜனவரி 15ஆம் தேதி மேரியின் ஆவி அவளை விட்டு அமைதியாக பிரிந்தது. இவ்விதமாக விசுவாசத்துடனும் வாழ்க்கையை நடத்தி ஆண்டவருக்காக சேவை செய்தாள் மேரி. ஆண்டவருடைய வருகையின் நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமும் விசுவாசத்துடன் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவோமாக.